அதிபர் ட்ரம்ப் அவர்களே, ஜார்ஜ் புஷ்ஷின் ஆவி விரைவில் உங்களை சந்திக்கும். 2003 மார்ச் 20 அன்று ஜார்ஜ் புஷ் ஈராக் மீது படையெடுத்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆகின்றன. அந்த படையெடுப்புதான் இன்று ஈரான் மீதான டொனால்ட் ட்ரம்பின் போருக்கு வழிவகுத்தது. ஆனால் ட்ரம்ப் கண்ணாடியை பார்க்கும்போது அவருடைய அகங்காரம் அவருக்கு பின்னால் புஷ்ஷின் ஆவி நிற்பதை காணவிடாமல் தடுக்கிறது. ட்ரம்ப் மத்திய கிழக்கை ஒரு வளர்ந்து வரும் மோதலில் மூழ்கிக் கொண்டிருக்கிறார். இது ஏற்கனவே 1300 ஈரானியர்களின் உயிரை பறித்துள்ளதும் உலக பொருளாதாரத்தை நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளது. அன்றைய புஷ்ஷை போலவே இவரும் தான் என்ன செய்கிறோம் என்பதை உண்மையில் உணராமல் அதிகார கனவுகளால் தூண்டப்பட்ட ஒரு மாய உலகில் வாழ்ந்து வருகிறார். தனது கண்ணாடியில் புஷ்ஷின் நிழலையாவது அவர் கண்டிருந்தால் தனது மரபின் விளைவு என்னவாகும் என்பதை அவர் உணர்ந்திருக்கக்கூடும். ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாகவும் அதன் மீதான குண்டுவீச்சு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்றும் ஆதாரமின்றி ட்ரம்ப் கூறுவதைப் போலவே சதாம் ஹுசேன் அழிவுண்டாக்கும் ஆயுதங்களை வைத்திருந்ததால்தான் அந்த எண்ணெய் போர் நிகழ்ந்தது என்று புஷ்ஷும் அப்போது கூறினார். ஆனால் 2004 அது ஒரு பொய் என்பது அம்பலமானது. ஆதாரங்கள் பலவீனமாகவும் எளிதில் மறுக்கக்கூடியதாகவும் இருந்த நிலையில் 2001 செப்டம்பர் 11 தாக்குதல்களுக்கும் சதாம் ஹுசேனே பொறுப்பு என்றும் அந்த தாக்குதல்களுக்கு யார் பொறுப்பு என்பது குறித்து அவர் அமெரிக்க மக்களை வேண்டுமென்றே தவறாக வழிநடத்தினார் என்றும் புஷ் கூடுதலாக கூறினார். ஈராக் படையெடுப்பு என்பது நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான போர் என்றும் நாகரீகத்திற்கும் காட்டுமிராண்டத்தனத்திற்கும் இடையிலான போர் என்றும் புஷ் பிரகடனம் செய்தார். அந்த போரை ஒரு புனித போர் என்று அவர் வர்ணித்தது இஸ்லாத்தின் மீதான அவருடைய ஆழ்ந்த பகையையும் இஸ்லாமிய உலகிற்கு எதிரான மேற்கத்திய நாடுகளின் விரோத போக்கையும் வெளிப்படுத்தியது. சமீபத்திய ஒரு வீடியோவில் ட்ரம்ப் தனது மேசைக்கு பின்னால் அமர்ந்திருக்க அவரை சுற்றி தீவிர சுவிசேஷ போதகர்கள் கைகளை நீட்டி ஆசீர்வதிக்கும் காட்சி வெளிவந்தது. இது ட்ரம்பின் உலகின் அபத்தத்தையும் யுக முடிவுக்காக காத்திருக்கும் சியோனிச கிறிஸ்தவர்களின் செல்வாக்கையும் காட்டுகிறது. அதே சமயம் ஒரு புனித போரில் தங்களை வழிநடத்த கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ட்ரம்ப் என்றும் ஈரான் போர் என்பது அர்மகெடோன் நோக்கிய இறுதிப் போர் என்றும் அமெரிக்க ராணுவ தளபதிகள் வீரர்களுக்கு கூறி வருகின்றனர். 2003 ஈராக் படையெடுப்பின் போது ராணுவ பிரச்சாரம் முன்னெதுவும் இல்லாத அளவை எட்டியது. ஹாலிவுட் படங்களின் திரைக்கதைகளைப் போன்று கள பிரச்சாரங்கள் உருவாக்கப்பட்டன. இது 21ஆம் நூற்றாண்டின் புஷ்ஷின் போர்களை பொழுதுபோக்கு உலகோடு வலுவாக இணைத்தது. ராணுவத்தில் ஒரு நாள் கூட பணியாடாத புஷ் டாப்கன் பட நடிகர் டாப் க்ரூஸை போலவே ஒரு போர் விமானத்தை இயக்கி சென்று ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலில் இறங்கிய காட்சி திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டது. பின்னர் பணி முடிந்தது என்ற பதாகையின் கீழ் நின்று கொண்டு 2003 மே 1 அன்று ஈராக் போர் முடிவுக்கு வந்ததாக வெற்றி கோஷமிட்டார். இருப்பினும் புஷ் தலைமையிலான அந்த தடுமாற்றமான நிர்வாகத்திடம் ஈராக்கை ஆக்கிரமிப்பதற்கான எந்த திட்டமும் இல்லை. இதனால் பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்பது முடிவில்லா அமெரிக்க போராக மாறியது. இது மத்திய கிழக்கில் மில்லியன் கணக்கான உயிர்களை பழிவாங்கியது. இன்று ட்ரம்ப் அதே காட்சியை தனது திமிர்பிடித்த தளபதிகளுடன் மீண்டும் செய்கிறார். குறிப்பாக பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் ஈரான் மீதான குண்டுவீச்சை ஒரு விளையாட்டு போக்கு போல பேசுகிறார். நாங்கள் அவர்களை பலவீனமான நிலையில் தாக்குகிறோம். 2003 ஈராக் தாக்குதலோடு ஒப்பிடுகையில் இது ஒரு காவிய கோபத்தின் செயல் என்று அவர் கூறுகிறார். இவர்கள் ஈரானை எதிர்கொள்கிறார்கள். ஈரான் ஒரு வலிமையான எதிரி, கடுமையான ராணுவ உத்தியை கொண்டது. அது ஏற்கனவே உலக எரிசக்தி சந்தையை உலுக்கியுள்ளது, ஹார்மோஸ் ஜலசந்தையை மூடியுள்ளது மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களில் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள உயர் தொழில்நுட்ப அமெரிக்க ஆயுதங்களை அழித்துள்ளது. ஈரான் போர் நிறுத்தத்திற்காக கெஞ்சுவதாக ட்ரம்ப் பொய்யாக கூறுகிறார். ஆனால் ஈரானிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி இதை மறுத்துள்ளார். அமெரிக்க இஸ்ரேலிய போர் இயந்திரம் பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் விளையாட்டு மையங்கள் மீது குண்டு வீசி மக்களை கொன்று குவிக்கும் சூழலில் ஈரான் அமெரிக்காவை தொடர்பு கொள்ளும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். உலகளாவிய எதிர்ப்பு மற்றும் சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கி 2 வாரங்களுக்குள்ளேயே ட்ரம்ப் போரை முடிவு செய்வது பற்றி பேசத் தொடங்கியுள்ளார். எப்ஸ்டீன் கோப்புகள் ஊழலிலிருந்து அமெரிக்கர்களின் கவனத்தை திசை திருப்ப இந்த போர் பயன்படாததால் ஈரான் ஜனநாயக நாடாக மாறுவது பற்றி அவருக்கு இப்போது கவலையில்லை. ட்ரம்ப் இந்த ஊழலை மறைக்கவே போரை தொடங்கினார் என்று பெரும்பாலான அமெரிக்கர்கள் கருதுவதாக புதிய கருத்து கணிப்பு கூறுகிறது. கடந்த திங்கட்கிழமை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டது. ட்ரம்பின் ஆலோசகர்கள் அரசியல் ரீதியான பின்னடைவு ஏற்படும் முன் ஒரு வெளியேறும் வழியை கண்டுபிடிக்குமாறு அவரை வற்புறுத்துகின்றனர். இதனாலேயே ட்ரம்ப் ஈரான் போரை ஒரு சிறிய பயணம் என்று அழைக்கத் தொடங்கியுள்ளார். செவ்வாயன்று CBS நேர்காணலில் போர் முற்றிலும் முடிந்தது என்று நான் நினைக்கிறேன் என்று முன்னுக்கு பின்முரணாக பேசினார். ராணுவத்தின் உயிரிழப்புகள் குறித்து ட்ரம்ப் பேசியதை விமர்சித்த CNN செய்தி நிறுவனத்தை வெள்ளை மாளிகை கடுமையாக தாக்கியுள்ளது. ஜார்ஜ் புஷ்ஷை வரலாறு ஏற்கனவே சரியாக தீர்ப்பளித்துள்ளது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அதைவிட கடுமையான விளைவை சந்திப்பார் என்று பலர் நம்புகிறார்கள். நீதி அவரை ஒருபோதும் தப்பவிடாது.